வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். மிக்ஸ் டெவல் செய்யலாம். மிக்ஸ் டெவல் வந்து சூப்பரான ஒரு டெவல். நான் சிக்கன் டெவல் போட்டிருக்கிறேன், பன்னீர் டெவல் செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ நான் செய்ய போகிறது மிக்ஸ் டெவல். இந்த மிக்ஸ் டெவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் பாருங்கோ. இப்போ நான் வந்து அரைக்குழா மீன் எடுத்திருக்கேன். அரைக்குழா மீனுக்குள்ளே வந்து நடுவில் ஒரு முள் தான் இருக்குது. அதனால தான் இந்த மீனை எடுத்திருக்கிறேன் டெவலுக்காக. இது நான் இப்போ செய்ய போகிறது மிக்ஸ் டெவல். மிக்ஸ் டெவலுக்காக ஓகே மீன், கோழி இறைச்சி, எலும்பில்லாத கோழி இறைச்சி துண்டுகள். அடுத்தது ஆட்டு இறைச்சி துண்டு எலும்பில்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். இறால் வந்து உடைச்சி கழுவி வச்சுருக்கிறேன். அடுத்தது பன்னீர். எல்லாத்தையும் ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ண போகிறேன். வித்தியாசமாக எதுவும் இதுக்குள்ளே சேர்க்கையில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடுறேன். நிறைய தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு அளவு தெரியும் எவ்வளோ உப்பு ஒவ்வொன்றுக்கும் போடணுமென்று சொல்லி நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். இறால், மீன், கோழி. என்னன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, இறால் இதை மூண்டையும் ஒன்றா சேர்த்து பொரிச்செடுக்கலாம். இந்த மீனை மட்டும் தனியாக பொரிக்கணும். எதனால் மீனை தனியாக பொரிக்கணும்னு சொல்கிறேன்னா, மீனை வந்து மற்றதோட சேர்த்து கிண்டி மிக்ஸ் பண்ணும்போது பிஞ்சு போயிடும். அதனால் இந்த மீனை மட்டும் தனியாக பொரிச்செடுக்கணும். மற்ற மூண்டையும் சேர்த்து பொரிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காண்டி தான் தனியாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆனால் இந்த மூண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இந்த பன்னீரை தனியாக மிக்ஸ் பண்ணணும், மீனை தனியாக மிக்ஸ் பண்ணணும். மிளகாய்த்தூள், இது வந்து எங்களோட நாட்டு கறித்தூள். அதுதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தந்தூரி மசாலாவும் போட்டு நீங்கள் பிரட்டலாம். ஆனால் இது எங்களோட நாட்டு கறித்தூள் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு அதோட கம்பேர் பண்ணிக்கல இதில் எப்படி செய்கிறது நல்ல வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இதை போட்டிருக்கேன். ஓகே, பன்னீருக்கு நிறைய போடையிலே என்னென்னா அந்த பன்னீரின் கலரை மிளகாய்த்தூள் லைட்டாக எரிக்க பண்ணி விடும். அதனால் போடாமல் விடலாம். நான் உங்களுக்கு போட்டுறேன் ஒரு கொஞ்சமாக. இப்போ மட்டன், இறாலையும் மட்டனையும் கோழியையும் உண்டாக்க போகிறேன். நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன்றதுக்காண்டி தான் இதை காட்டினான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் டேபிள் செய்கிறதுக்காக நல்ல ஒரு மரக்கரண்டியால் அல்லது நீங்கள் கையால் வேண்டாலும் பிரட்டி கொள்ளலாம். எனக்கு கை தேவையில்லை, நான் இப்படியே பிரட்டி கொள்கிறேன். இதை வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் டேபிள் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து நான் இதுக்குள்ளே எண்ணெய் நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் எண்ணெயை விட்டு பொரிச்செடுக்கலாம். நான் அப்படி பொரிக்கல, நான் வதக்கி டெவல் செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து கூட டெவல் செய்யலாம். இந்த மிக்ஸ் டெவலை நான் செய்ய போகிறது இப்போ இந்த பிரட்டி வச்சிருந்த சிக்கன், மட்டன், ப்ரான். ஐயோ, நல்லா வதங்கி நல்லா தண்ணி இல்லாமல் வறண்டு வரணும். உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்குமெண்டு அந்த சிக்கனும் மட்டனும் அவியணும். அதே நேரம் இந்த ப்ரானும் அதோட சேர்ந்து நல்லா வதங்கிடும். இப்போ வந்து இதை நான் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பிரட்டிட்டேன். ஏன்னு சொன்னால் பாருங்க, கழுவின தண்ணி நாங்கள் உப்புத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து வதங்க போட்ட உடனே நிறைய தண்ணி வேறு இருந்துருக்கு.
இப்போ நான் இதை மூடியை போட்டு மூடி விடுறேன். அப்போ இந்த ஆட்டு இறைச்சியும் கோழி இறைச்சியும் அவிஞ்சிடும். இப்போ நான் ரெண்டையும் வந்து குயிக்காக செய்து முடிக்கணுமெண்டா இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த பன்னீரை அப்படியே மெதுவாக போட்டு இப்போ நீங்கள் தோசைக்கல்லில் கூட இதை பிரட்டி எடுக்கலாம். ஏன்னாண்டா பன்னீர் வந்து கன நேரம் பொரியணுமெண்டு இல்லை. அதனால் இப்படி போட்டு பிரட்டிட்டு 2 தரமும் திருப்பி விட்டுட்டு எடுக்கலாம். நிறைய நேரம் இல்லை, ஒருக்கா எல்லா பக்கமும் ஒரு 10 செகண்ட் ஒரு பக்கத்தை விட்டு பிரட்டி எடுத்தால் போதும். இந்த மாதிரி பிரட்டிட்டு பன்னீரை கறி கூட நீங்கள் செய்யலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக பன்னீரை அப்படியே போட்டு சமைச்சு இருப்பினா எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. பன்னீர் லைட்டாக மேலே ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஆக சாஃப்டாக இருந்தால் எனக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பன்னீரை நல்ல கலராக பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா குறைச்சி விட்டுட்டு இப்போ இந்த கோழி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட நல்லா நெருப்பை குறைச்சி விடணும். ஏன்னாட்டா இனி எரிஞ்சு போயிடும். பாருங்க தண்ணியெல்லாம் வற்றிட்டுது. இது நல்லா அவிஞ்சிட்டுது. நல்லா குறைச்சி விட்டு பிரட்டி எடுக்கணும். பன்னீர் துண்டுகள். ஓகே, இதில் நான் பிரட்டி வச்சிருந்த மீனை போட போகிறேன். இதை வந்து அப்படியே நிப்பாட்டி விட போகிறேன். இது நல்லா அவிஞ்சு நல்லா பிரண்டு வந்துட்டது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிரட்டி வரட்டி பொரிக்கணுமென்றாலும் பொரிச்சுக்கொள்ளுங்க. எனக்கு இவ்வளவும் காணும். இந்த கவின் சொல்லிட்டான் இதுவே போகுது நிப்பாட்ட சொல்லி. ஓகே, அப்படியே வச்சுட்டு இதை நிப்பாட்டிட்டு இப்போ நாங்கள் இதில் மீனை பொரிக்க போகிறேன். மீனை வந்து 4 பக்கமும் போட்டு பிரட்டி எப்படி பன்னீரை பொரித்தோமோ அதே மாதிரியே பொரித்து கொள்ளலாம். பிரட்டி வச்ச அரக்குழா மீன். இந்த மீனை வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பிரட்டி பாருங்க. நல்ல கலருக்கு பொரிஞ்சு வந்துட்டுது. நிறைய எண்ணெய் தேவையில்லை இப்படி பொரிக்கும் போது. அடுத்தது மீன் வந்து குயிக்காக அவிஞ்சிடக்கூடியது. இப்படி சோஸ் பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு பிரட்டி பொரிச்சிங்கண்டா சரி. இப்போ மீன் வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. எப்படி இருக்குதுன்னு இவ்வளோ போதும். இப்போ எடுக்கலாம். நான் இப்போ பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் டெவல் செய்கிறதுக்கு. ஓகே, இதுக்குள்ளே நல்லெண்ணெய். இப்போ இதில் வந்து ஒரு 4-5 உள்ளியை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு பே லீஃப், ஒரு லெமன் கிராஸ். நான் இன்றைக்கு இஞ்சியை சேர்க்கலை. ஏன்னு சொன்னால் இஞ்சி வந்து இப்போ இந்த லெமன் கிராஸோட சேரைக்கு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவராக கொடுக்குமென்றதுக்காண்டி நான் வந்து இஞ்சியை விட்டுருக்குறேன். லெமன் கிராஸ் போடாட்டிக்கு நீங்கள் இஞ்சி போட்டுக்கொள்ளலாம், இல்லை நீங்கள் 2 இஞ்சி எடுத்தும் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இந்த ஓயிலுக்குள்ளே உள்ளி, லெமன் கிராஸ், பே லீஃப், அடுத்தது பச்சை மிளகாய் அதெல்லாம் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணலாம். இனி பிரட்டு நாங்கள் ஈஸியாக செய்யலாம். கருவேப்பிலை. ஓகே, கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை நிறையவே.
எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து உங்களுக்கு விருப்பின மாதிரி வெட்டி கொள்ளுங்க. பெருசாக வெட்டுங்க, சின்னதாக வெட்டுங்க, எப்படி வேணும்னா தான் வெட்டுங்க. இது பெரிய தக்காளி, அதனால் நீங்கள் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நீ சொயிங்கன்னு எல்லாம் போடுறதா நல்லா ஒரு பொரிஞ்ச விட்டி. இப்போ நான் இதில் வெங்காயம் பெப்பர் போடுறேன். இதுக்கு உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் மிளகாய் இதுக்கு உப்பு. ஓகே, நல்லா வெங்காயம் மிளகாய் அவியணும் மண்டில் லைட்டாக அவிஞ்சால் போதும். ஃப்ரிட்ஜில் மரக்கறிகள் நிறைய இருக்குமா இருந்தால், அதாவது பச்சையாக சாப்பிட மரக்கறிகள், இப்போ கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி செய்த பிள்ளைகளுக்கு கொடுக்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் போய் கூட பண்ணி சாப்பிடுக்க இதுக்கெல்லாம் நிறைய காசு எடுப்பினா. இப்படி உங்களுக்கு இப்படி வீட்டில் செய்யும்போது உங்களோட ஆசைக்கு சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் செய்து கொடுக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த மீட் எல்லாத்தையும் சேர்க்குறேன். நல்லா நெருப்பை குறைச்சி விட்டுட்டு தான் மிக்ஸ் பண்ண தொடங்கணும். சொயிங்கன்னு போட்டு மிக்ஸ் பண்ணுறதான். இப்போ நான் சோஸ் எல்லாம் சேர்க்க போகிறேன். கச்சப் ஒரு 3-4 மேசக்கரண்டி கச்சப். அடுத்தது ஸ்வீட் சில்லி, அது ஒரு 2 மேசக்கரண்டி. தனி மிளகாய் தூள், இதில் கொஞ்சம் ஹனி. நல்லா நெருப்பை கூட்டி விட்டு அதோட இந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு ஒரேடியாக மிக்ஸ் பண்ணுறதான். அடுத்தது சோயா சாஸ். நெருப்பை நல்லா கூட்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் சூடு விரைக்குள்ள தான் கடைசியாக பன்னீரையும் மீனையும் சேர்க்க போகிறேன். அதுக்கு முதல் அதை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு கலராக இருக்குது. சோயா சாஸ், சோயா சாஸ், சோயா சாஸ், சோயா சாஸ். ஒரு 3-4 கரண்டி போட்டுட்டு இதுக்கு எல்லாம் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர். அடுத்தது ஃபிஷ், மீன். இது அப்படியே நிப்பாட்டிட்டு இறக்கலாம். நீங்கள் இதோட வேணுமெண்டா கணவாய் சேர்த்துக்கொள்ளலாம், நண்டு சேர்த்துக்கொள்ளலாம், உங்களுக்கு விருப்பமான சேர்க்கலாம். அங்கே விட்ட கணவாயை கவின் சாப்பிட மாட்டேன். அவனுக்காக நான் பன்னீரையும், இந்த பன்னீரும் கவின் சாப்பிட மாட்டான், இருந்தாலும் இந்த பன்னீரை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அந்த பன்னீரை அனுஜாக்கு கொடுத்துட்டு இதை மிச்சத்தை கவின் சாப்பிடுவான். என்ன கவினும் அப்பாவும் சாப்பிடுவாங்க. ஓகே, உனக்கு ப்ரோனும் பிடிக்காது. ஓகே, குட். என்னதான் உனக்கு பிடிக்கும்? ஓகே, ரெடி. இறக்கினா பன்னீர், மீன், இறால், ஓகே. எதை சாப்பிட்றது முதல்? டெல் மீ. ப்ரூன், என்ன பன்னீர். ஆவி பறக்குது. அப்படி இருக்காது. இது மீன். இன்றைக்கு சூப்பராக மிக்ஸ் டபுள் செய்திருக்கிறேன். இறால்,
மீன், கோழி, ஆடு, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மீன், அடுத்தது பன்னீர், அடுத்தது இறால். இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் டபுள் செய்திருக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் தனித்தனியாக செய்ய நேரம் இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு இப்படி செய்தீங்களேன்னு சொன்னால், உங்களோட வீட்டில் நடக்கிற எந்த விசேஷத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக குயிக்காக செய்திடலாம். இப்போ ஒரு ஸ்டார்டருக்கு இதை செய்துட்டு, ஒரு மெயினாக ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு செய்துட்டு, அதான டை செய்திருக்கிறேன். ஸ்டார்டருக்கு இதை பன்னீரை செய்திருக்கிறேன். மெயின் வந்து சிக்கன் குருமாவும் பரோட்டாவும் செய்திருக்கிறேன். டிசர்ட்டுக்கு வந்து வட்டிலாப்பம் செய்திருக்கிறேன். பர்த்டே கேக் செய்திருக்கிறேன் கேக்குக்காக. ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.